தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி வீட்டை விட்டு போவாதீங்க மாமா. நீங்க இருக்கிற வரைக்கும் தான் இது வீடா இருக்கும். ஆண்டி தான் உங்களை நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. யாரும் பயப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன். இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது நான் சேர்த்து வச்சிருந்த பென்ஷன் பணம். மீதி பணத்தை மனோஜ் மாசம் மாசம் கட்டிடுவான். நாங்க பணம் கட்டுறதுக்கு லேட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு எங்க குடும்பத்துல யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்னப்பா அது, இன்னும் நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவுதான் கஷ்டப்படுவ? இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்பா வாங்கின கடனை பசங்க அடைச்சுதான் நான் பாத்திருக்கேன். முதல் தடவை பையன் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு ஒரு அப்பா கஷ்டப்படுறத இப்பதான் பாக்குறேன். இனிமேல் இந்த பணத்துக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த பொறுப்பும் இல்ல. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட வேண்டாம் மனோஜ். ஆனா அசல்லா மட்டும் மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. என்னடா யோசிக்கிற மனோஜ்? அவரு சொல்றாருல சைன் போட்டு கொடு. இல்ல மாசம் 1 லட்சம் எப்படி கட்டுறதுன்னு யோசிக்கிறேன். டே மனோஜ், எங்க 2 பேரை விட அப்பா உனக்கு தான் நிறைய பண்ணிருக்காரு. உன் கடனை நீயே அடிச்சிருவேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டா. இனிமேல அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பாத்துக்கோங்க. அப்பாவுக்கு எந்த டென்ஷனும் தராதீங்க. முதல்ல நாம எல்லாரும் இந்த ஷோரூம் பிசினஸ எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஒரு பிசினஸ ஒழுங்கா பண்ணாலே போதும். இதையே நம்ம நல்லா பண்ணி இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம். நீ என் கூட இருக்கிற ரோஹிணி, அதுவே எனக்கு பெரிய பலம் தான். இங்க பாரு முத்து, கிருஷ்ண அவங்க பாட்டி ஏன் நம்ம வீட்டுல விட்டுட்டு போனாங்க? அவங்க ஏன் இன்னும் வராம இருக்காங்க? திரும்பி வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அவனை பத்தி எந்த விவரமும் தெரியாம நாம இப்படி அவனை வளர்த்தோம்னா நாளைக்கு அவன் வளர்ந்து நம்மள கேள்வி கேட்டானா அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லையேப்பா. நீ சொல்றது சரிதான்ப்பா. எனக்கும் அவங்க பாட்டி எதையோ மறைக்கிறாங்கன்னு தோணுது. கிறிஷோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு தான் நம்ம கிட்ட சொன்னாங்க. ஆனா அவனுக்கும் அவன் அம்மா இல்லாத சோகம் அவன் முகத்துல தெரியவே இல்லை பாரு. அவன் எப்பயும் போல ஜாலியா இருக்கான். ஏதோ அவன் அம்மா கூடவே இருக்கிற மாதிரில இருக்கிறான்.